உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்று நாங்கள் திண்டிவனம் காவல் நிலையத்துக்கு வருகை தந்திருந்தோம். என்ன காரணத்துக்காக இங்கே வந்திருக்கோன்னா, அதர்மம் மனோஜ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவர் அண்ணன் சீமான் குறித்தும், அதே போல் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் குறித்து, நாம் தமிழர் கட்சி குறித்து ஆபாசமாக கெட்ட வார்த்தைகளை பேசியிருந்தார். அதாவது பெரியாருடைய அம்மா கற்பப்பையை அறுத்தெறிந்தா, அவங்க கற்பப்பை இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள்லாம் தேவடியா பசங்களாக தான் இருந்திருக்கணும் என்ற அடிப்படையில் அருவருக்கத்தக்க வகையில் அதர்ம மனோஜ் பேசியிருந்தார். இன்றைக்கி நாங்கள் திண்டிவனம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு புகார் மனு ஒன்று கொடுத்துருக்கோம். முக்கியமாக அதர்ம மனோஜ் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்யணும்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகளிடம் நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம். இதை அரசாங்கம் கவனம் எடுக்கணும். ஏன்னா யூடியூப்பில் அமர்ந்து கொண்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர், அந்த தலைவரையும் ஒட்டுமொத்த கட்சி உறுப்பினர்களையும் ஆபாசமாக ஒருத்தர் பேசிட்டு இவர் இன்றைக்கி சுதந்திரமாக இன்று நடமாட முடியுதுன்னா அப்போ இந்த அதிகாரம் யாருக்காக வேலை பார்க்குது? இப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவரையே இவ்வளவு இழிவுபடுத்தி பேசுகிறாங்கன்னா இவர்களுடைய சிந்தனையெல்லாம் எப்படி இருக்குது என்பதை மக்கள் நீங்கள் யோசித்து பார்க்கணும். முக்கியமாக நாங்கள் இன்றைக்கி புகார் கொடுத்ததுக்கு காரணம் அதர்மம் மனோஜ் கைது செய்யப்படணும் என்ற அடிப்படையில் தான் இந்த புகார் மனு கொடுத்துருக்கோம். காவல்துறை அதிகாரிகளும் புகார் மனுவை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை காவல்துறை அதிகாரிகள் புகார் மனு பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்கள் நீதிமன்றம் சென்று அதர்மம் மனோஜ் மீது வழக்கு பதிவு செய்கிறதுக்கான டைரக்ஷனை நாங்கள் வாங்குவோம் என்பதை இந்த காணொளி வாயிலாக நான் சொல்லிக்கிறேன். நன்றி.